குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து கேரளாவிற்கு கடத்த முயன்ற 3 டன் ரேஷன் அரிசியை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். குமரி மாவட்டத்தில் இருந்து கேரளாவிற்கு ரேஷன் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் கடத்தப்படுவது தொடர்ந்து வருகிறது. மாவட்டம் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகள் இருந்தும் கடத்தலை தடுக்க முடியாமல் அதிகாரிகள் திணறி வருகின்றனர். இந்நிலையில் கருங்கல் பகுதியை அடுத்து பாடூரில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அவ்வழியாக வேகமாக வந்த மினி டெம்போவை பறக்கும் படையினர் நிறுத்த முயன்றுள்ளனர். ஆனால் நிற்காமல் சென்ற வாகனத்தை தொடர்ந்து சென்று மடக்கி பிடித்த அதிகாரிகள் அந்த வண்டியை சோதனையிட்டனர். அதில் 3 டன் அளவுக்கு ரேஷன் அரிசி மூட்டைகள் இருப்பது தெரியவந்தது. பறக்கும் படை அதிகாரிகள் வாகனத்தை பின்தொடர்ந்து மறித்ததும் ஓட்டுநர் தப்பி ஓடியதால் யாரும் கைது செய்யப்படவில்லை. இதனிடையே வாகனத்தையும் அரிசியையும் பறிமுதல் செய்து காப்புக்காடு உணவு பாதுகாப்பு குடோனில் ஒப்படைத்தனர். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் அட்டகாசம் செய்து வரும் குரங்குகளை பிடித்து முதுமலை சரணாலயத்தில் விட வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் தற்போது வறட்சி நிலவுவதால் வன விலங்குகள் காட்டை விட்டு வெளியேறி குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து அட்டகாசம் செய்து வருகிறது. இந்நிலையில் குரங்குகள் கூட்டம் கூட்டமாக குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து வீட்டினுள் இருக்கும் பொருட்களை அள்ளி சென்று விடுகிறது. அத்துடன் அங்குள்ள சிம்ஸ் பூங்காவில் குரங்குகள் நுழைந்து அட்டகாசம் செய்து வருவதால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். வனத்துறையினர் குரங்குகளை பிடித்து முதுமலை சரணாலயத்தில் விட வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குரங்கு தொல்லை ரொம்ப அட்டகாசமா இருக்கு. நீண்ட நாளா இந்த குரங்கு தொல்லை இருக்குது. ஆனா மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாங்க. இந்த சுத்தி பார்க்க வரவங்க இருக்கிற இந்த கையில இருக்க உணவுப் பொருட்கள், சிப்ஸ் பாக்கெட்டு இதெல்லாம் பிடிக்கிட்டு போயிருது. அதே போல் குழந்தைகள் அங்க விளையாட முடியறதில்ல, அச்சத்தோட விளையாடுற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா அந்த குழந்தைங்க கையில என்ன வச்சிருக்குன்னு தெரியாத அது பிடிக்கிட்டு ஓடிடுது. அதனால குழந்தைங்களும் ரொம்ப பாதிப்பு, அங்க சுற்றுலா பயணிகளும் ஒரு நிம்மதியா சுத்தி பார்க்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. சம்பந்தப்பட்ட வனத்துறையினர் இந்த குரங்குகளை பிடித்து ஒரு அகர்ந்த வனப்பகுதியில் உண்ணு குரங்குகளை விரட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சிம்ஸ் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறையும் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல்லில் நடைபெற்ற 12வது மாநில அளவிலான கபடி போட்டியில் திண்டுக்கல் அணி வெற்றி கோப்பையை தட்டி சென்றது. திண்டுக்கல் மேற்கு மரியநாதபுரத்தில் யங்ஸ்டார் கபடி கழகத்தின் சார்பில் 12வது மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் திண்டுக்கல், மதுரை, தேனி, திருச்சி, சேலம், கரூர், ஈரோடு உள்ளிட்ட 55க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. நாக் அவுட் முறையில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதிப் போட்டியில் திண்டுக்கல் மேட்டுப்பட்டி இளங்கதிர் அணியும் பழனி காவல்துறை அணியும் மோதின. இதில் இளங்கதிர் அணி 17-15 என்ற புள்ளி கணக்கில் பழனி காவல்துறை அணியை வீழ்த்தி முதல் பரிசை தட்டி சென்றது. ஆடிக்கொண்டிருக்கின்றனர். முதல் பரிசை தட்டி சென்ற இளங்கதிர் அணிக்கு பரிசு தொகையான 10,012 ரூபாயும் கோப்பையையும் வழங்கப்பட்டது. 2ஆம் இடம் பிடித்த பழனி காவல்துறை அணிக்கு 8,012 ரூபாய் மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது. முன்னதாக நடைபெற்ற போட்டியில் பங்கேற்ற அனைத்து அணிகளுக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டது. வங்கதேசம் மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இப்போட்டியில் இந்திய அணி 273 ரன்கள் என்ற இலக்குடன் களம் இறங்கியது. ஆட்டத்தின் இடையே மழை குறுக்கிட்டதால் வெற்றி இலக்கு 26 ஓவர்களில் 150 ரன்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டது. ரஹானே மற்றும் ஒத்தப்பாவின் அபார ஆட்டத்தின் துணையுடன்
இந்திய அணி 24.5 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 153 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர் உத்தப்பா 44 பந்துகளில் 50 ரன்கள் சேர்த்தார். ரஹானே 70 பந்துகளில் 64 ரன்கள் குவித்தார். புஜாரா ரன் ஏதும் எடுக்கவில்லை. ராயுடு ஆட்டமிழக்காமல் 16 ரன்களும், சுரேஷ் ரெய்னா ஆட்டமிழக்காமல் 15 ரன்களும் எடுத்தனர். Over extra cover, and it's gone all the way for 6. Indeed. And also, he's capable of playing wonderful shots like that. The ball is not turning. There again, wonderful shot. Look at that. And there it is. Ball cut away. A signal for 4 by Inamul Haq Moni. And India win by 7 wickets under the Duckworth-Lewis method. 7 balls to spare. It's been a comfortable win. And you would have to say... முன்னதாக டாஸ் வென்ற வங்கதேச அணி முதலில் பேட் செய்தது. ரஹீம், ஹசன் ஆகியோரின் அரை சதங்களின் துணையுடன் இந்தியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் வங்கதேசம் 272 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் இந்தியாவுக்கு 273 ரன்கள் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் மழையின் காரணமாக இந்திய அணியின் வெற்றி இலக்கு 26 ஓவர்களில் 150 ரன்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.